Hello all, good morning. Welcome to my channel Crack CS IT with Divya. இன்னைக்கு வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து பார்க்க போறோம். கிளாஸ் 1. ஓகே, பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட கிளாஸ் 1. ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் வந்து பைத்தான் லாங்குவேஜ். ஓகே, இருக்கிறதுலே ஈஸியான லாங்குவேஜ் தான். இதிலே வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பேசிக்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், எப்படி வந்து கமெண்ட்ஸ் எழுதுறது, அப்புறம் வந்து எப்படி டீபக் பண்றது, அது மாதிரி பேசிக்கான சாப்டர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் வந்து பைத்தான் லைப்ரரிஸ். இது வந்து கொஞ்சம் பைத்தான்லே கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற டாபிக் வந்து பைத்தான் லைப்ரரிஸ் தான். இது வந்து ஆனா இது வந்து ஸ்கூல் லெவல் எக்ஸாம்னால உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுலேருந்து வேற சான்ஸ் இருக்கிற ஈஸியான எக்ஸாம் ஓரியன்டா நம்ம போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு தேவைப்படுறது மட்டும் நீங்க படிச்சா போதும். ரொம்ப டீட்டெயிலா போக தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இது வந்து நீங்க பைத்தான் ப்ராஜெக்ட் பண்ண போறதில்ல. பைத்தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போறதில்ல. அதெல்லாம் வேணா நம்ம அப்புறம் இந்த கிளாஸ் முடிச்சு டிஆர்பி எக்ஸாம் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறம் வேணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடானா நான் வந்து போடுறேன். ஆனா இது வந்து இப்போ இந்த டைம்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றது உங்க எக்ஸாம் எப்படி வந்து அ நல்ல மார்க்ஸ் கலெக்ட் பண்ணலாங்கிறது தான். 130 மார்க்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்டடா படிச்சுட்டு போகணும். ஓகே. ஸோ அதுக்கு வேண்டது மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டெப்த்தா நம்ம போகலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனல்ஸ் இருக்கு. கண்டிஷனல்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லயுமே கண்டிஷனல்ஸ் நம்ம படிப்போம். அதே பேசிக் தான் இருக்கும். ஆனா வந்து என்ன இங்க ஒரு சின்டாக்ஸ் சேஞ்சஸ் இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபங்ஷன்ஸ். இந்த ஃபங்ஷன்ஸும் இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் பைத்தான்ல. அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் வந்து படிக்கிறோம்ல. ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட் அண்ட் டபிள்ஸ், மெயினா வந்து டிக்ஷனரி, இது எல்லாமே வந்து இந்த வந்து என்ன சொல்லுவோம், டேட்டா டைப்ஸ். ஓகே, இந்த டேட்டா டைப்ஸோட டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதுவும் வந்து ஈஸி தான். ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டபிள்ஸ், டிக்ஷனரிஸ் இது எல்லாமே வந்து இந்த சாப்டர்லயே கவர் ஆயிடும். ஆனா அதோட இன்டெப்தா கொஞ்சம் லைக் இப்போ ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் எப்படி பண்றோம், ஆக்சஸ் எப்படி பண்றோம், அது மாதிரி எல்லாம். ஓகே, டப்பிள்ல இருந்து எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி டிலீட் பண்றது, அது மாதிரி எல்லாம் வந்து இன்டெப்தா வந்து இந்த சாப்டர்ல போவோம். ஓகே, ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். நீங்க வந்து உங்க மைண்ட்லயே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பைத்தான்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஹை லெவல் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் இன்டர்பிரட்டட்னு சொல்லுவோம்? இன்டர்பிரட்டட் அண்ட் கம்பைல் லாங்குவேஜ் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னா வந்துட்டு லைன் பை லைனா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்க கம்பைலேஷன் நடக்காது. லைன் பை லைனா நம்ம டைப் பண்ணும்போதே வந்து ஒவ்வொரு லைனா வந்து ஆன் த ஸ்பாட் வந்து ரன் ஆயிடும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, ஃபாஸ்டா வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகே, ஆனா வந்து ஹை லெவல் லைக் கம்பைல் டைம் லாங்குவேஜ் அப்படின்னா வந்துட்டு மெஷின் கோடா மாத்தி ஃபர்ஸ்ட் கம்பைலேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் தான் ரன் ஆகும். ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜஸ் திஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ் வந்து வேற எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டேன்னா பேர்ல் இருக்குல்ல, பேர்ல் லாங்குவேஜ். பேர்ல் வந்துடும். பேர்ல், ரூபி இதெல்லாம் வந்துட்டு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ். அப்புறம் வந்து பாஸ்கல் பேசிக்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் தான். கம்பைல் லாங்குவேஜ் அப்படின்னா சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, ஆல் தீஸ் ஆர் கம்பைல் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ இது பைத்தன் வந்து யாரு டெவலப் பண்ணாங்க? க்யூடோ அண்ட் ரோசம் டெவலப் பண்ணாங்க. அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இதுல இருந்து உங்களுக்கு எந்த கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இல்ல. மேபி இது மட்டும் யோசிச்சுக்கோங்க. லைக் இந்த நேம், இந்த பைத்தான்ங்கிற ஒரு நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இந்த நேம் வந்து எப்படி ஒரு எடுத்தாரு அப்படின்னா வந்து அவரு இந்த டெலிவிஷன் ஷோ, அவரோட ஃபேவரட் டெலிவிஷன் ஷோ மோண்டி பைத்தன்ஸ் ஃப்ளையிங் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இருந்தது. அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இந்த நேம் அவர் சூஸ் பண்ணாரு. ஓகே. ஓகே, நம்ம பைத்தான் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். முன்னாடியே சொல்லிட்டேன் வந்து பைத்தான் லாங்குவேஜ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட ரொம்ப சிமிலரா இருக்கனால ஈஸியா வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இட் இஸ் எ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். தட் மீன்ஸ் கம்பைலேஷன் தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டீபக்கிங் ஈஸி, தட்ஸ் சூட்டபிள் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, தென் கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ் அப்படின்னா வந்துட்டு இது வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஈஸியா ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து டிஃபரன்ஸ், கம்பைலிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் டிஃபரன்ஸ். சி, இது வந்து இருக்கும் ஜாவா லாங்குவேஜ். ஓகே, இந்த ஜாவா லாங்குவேஜ் வந்து ஜாவால வந்து என்ன பண்றோம், சோர்ஸ் கோட்ல இருந்து பைட் கோடுக்கு கம்பைல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த ஒரு ஸ்டெப் இடையில வருது. ஆனா வந்து இது இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னா டைரக்டா வந்துட்டு அவுட்புட் போயிருது. ரைட், சோ இங்க இந்த கம்பைலேஷன் ஸ்டெப் வந்து ஸ்கிப் ஆயிருக்கு. ஓகே. Okay, so next feature is free and open source. Python வந்து ஒரு open source software. That means free to install, use and distribute. Okay, அப்புறம் வந்து பைத்தன்ல வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் தான்.
அப்புறம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டெவலப் பண்ண முடியும் பைத்தான் யூஸ் பண்ணிட்டு. ஸோ இட்ஸ் a GUI programming support. Then integrated with this language, Python can be integrated with any other languages called C, C++, Java. இந்த எந்த லாங்குவேஜ் கூடயும் இன்டர்கிரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பைத்தான் இண்டென்டேஷன். இந்த இண்டென்டேஷன் அப்படின்னா என்ன? அதோட மீனிங் என்ன? நம்ம ஒரு லைன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து இண்டென்டேஷன் அப்படின்னா வந்துட்டு. ஓகே. ஸோ வேற லாங்குவேஜஸ் எல்லாம் பார்த்தேன்னா இப்போ சில பார்த்தேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இஃப் 5 லெஸ் தேன் 5 சாரி சேம் லைன் நமக்கு எழுதலாம் 5 கிரேட்டர் தேன் 2. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பிரிண்ட் கொடுக்க போறோம். ஓகே. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எங்க வேணாலும் எழுதலாம். லைக் இங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் பிரிண்ட் நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒரு லைன் தான் இருக்கு ரைட். ஸோ இல்லைன்னா வந்து இந்த பாருங்க இங்க எழுதலாம். இல்லைன்னா வந்துட்டு இது முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிண்ட் கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஆனா இந்த பைத்தான்ல வந்துட்டு இந்த இண்டென்டேஷனுக்கு வந்து ரொம்ப இது இருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இது வந்து இண்டென்டேஷன் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா வந்து உங்களுக்கு எரர் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பைத்தான் ஸ்டேட்மெண்ட். இங்க வந்து கோலன். இது வந்து எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து லாஸ்ட் காலன் எழுதுவோம். 5 கிரேட்டர் தேன் 2ங்கிறது வந்துட்டு அப்புறம் காலன் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இண்டென்டேஷன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இங்க. அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் கொடுப்போம். ஓகே. ஸோ இது வந்து இப்போ ஒரு மேபி 2 ஸ்பேசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 4 ஸ்பேசஸ் இருக்கலாம், 6 ஸ்பேசஸ் இருக்கலாம். நாட் எ ப்ராப்ளம். பட் இந்த இண்டென்டேஷன் கொடுக்காம இந்த பி வந்து டைரக்டா இங்க எழுதிட்டோம் அப்படின்னா, இந்த பிரிண்ட் வந்து இங்க எழுதிட்டோம் அப்படின்னா, நேர இஃப்க்கு நேர கீழ ஜஸ்ட் டவுன் ஆஃப் தட் எழுதிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எரர் கிடைக்கும். ஓகே. உங்களுக்கு இது ரன் ஆகாது. ஸோ இண்டென்டேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட்டா ரன் ஆயிருச்சு. 5 இஸ் கிரேட்டர் தேன் 2 ஏன்னா நீங்க இண்டென்டேஷன் கரெக்ட்டா போட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இதே சேம் ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து வித்தவுட் இண்டென்டேஷன் எழுதிட்டோம். பாருங்க உங்களுக்கு என்ன எரர் கிடைச்சிருக்குன்னு இண்டென்டேஷன் எரர் எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டெண்டட் பிளாக். ஓகே. ஸோ இண்டென்டேஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இண்டென்டேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து காமெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜும் காமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி தான் கொடுப்போம். ஓகே. ஸோ நீங்க என்ன இப்போ நீங்க இதுல என்னென்ன படிக்க போறோம்? இந்த டிஆர்பில ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் பைத்தான் படிக்க போறோம், PHP படிக்கிறோம், ஜாவாஸ்கிரிப்ட் படிப்போம், HTML படிப்போம் ரைட்? ஸோ அப்புறம் CSS இதுல எல்லாத்துலயுமே வந்து நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து எப்படி எழுதணுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அதுலேருந்தே உங்களுக்கு கொஸ்டின் வரும். நீங்க நிறைய இது எல்லாமே இந்த எல்லா லாங்குவேஜுமே ஒட்டடிக்க படிக்கும்போது கன்ஃப்யூஸ் ஆயிரும். எந்த கமெண்ட் எப்படிங்கிறது கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ என்ன பண்றீங்கன்னா, இப்ப இது படிக்கிறீங்கல்ல, ஸோ இது எழுதி வைக்கிறீங்க. அதுக்கு அதே பேஜ்லயே வந்து மத்த அதர் லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது அதோட கமெண்ட் எப்படி இருக்கு, HTML படிக்கும்போது அதோட கமெண்ட் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே ஒரு பேஜ்ல எழுதணும். அப்பதான் நீங்க கம்பேர் பண்ணி படிக்க முடியும். ஓகே. ஸோ கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னு நமக்கு தெரியும். ப்ரோகிராம் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஒரு டாக்குமெண்டேஷன் பர்ப்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். லைக் மறுபடியும் அந்த கோடிங் பார்த்தோன்னா, அது எதுக்கு இந்த கோடிங்ங்கிறது உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் நம்ம கமெண்ட் குடுக்குறோம் ரைட்? இந்த கமெண்ட் வந்து பைத்தான்ல வந்து 2 டைப்ஸ் கமெண்ட்ஸ் இருக்கு. சிங்கிள் லைன் கமெண்ட் ஒரு லைன் மட்டும் இருக்கு அப்டின்னா, அதுக்கு கமெண்ட் குடுக்கணும்னா எப்படி போட்டுப்போம்? மல்டி லைனா வந்து எப்படி போட்டுப்போங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே. சிங்கிள் லைன் அப்டின்னா வந்து ஒரு ஹேஷ் ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மென்ட்க்கு முன்னாடியோ இல்லன்னா அப்புறமோ இங்க வந்து ஹேஷ் குடுத்துட்டு ஒரு கமெண்ட் குடுத்தோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் குடுத்தோம். கரெக்ட்டா வொர்க் ஆயிடுச்சு. இது வந்து கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது ரைட்? இதே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஸ்டார்ட்டிங் கொடுக்கறதுக்கு பதிலா இங்க கூட கொடுக்கலாம். ஹேஷ் திஸ் இஸ் எ சிங்கிள் லைன் கமெண்ட். எப்படி மல்டி லைன் கமெண்ட் வந்து பண்ணலாம் பைத்தான்ல? தேர் இஸ் நோ ப்ராப்பர் சின்டாக்ஸ் ஃபார் மல்டி லைன் கமெண்ட் இன் பைத்தான். ஓகே. பைத்தான்ல வந்து மல்டி கமெண்ட் கொடுக்கறதுக்காக மல்டிபிள் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக ஆப்ஷன் கிடையாது. பட் சம் வேஸ் ஆர் தேர். ஒன் வே இஸ் நிறைய இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 5 கமெண்ட்ஸ் எழுதணும். ஒரு ப்ரோகிராம்க்கு ஸ்டார்ட்டிங் அப்படின்னா, ஒவ்வொன்னுக்கும் முன்னாடி வந்து நீங்க ஹேஷ்டாக் கொடுக்கலாம். தட் இஸ் ஒன் வே. இல்லன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம பைத்தான்ல வந்து ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்றதுக்காக ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்றோம். ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ள என்ன டைப் பண்றோமோ அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே. ஆனா இந்த ஸ்ட்ரிங் வந்து எந்த வேரியபிள்ல வந்து அசைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஒரு வேல்யூ கிடையாது இல்ல. ஏதாவது வேரியபிள் அசைன் பண்ணாதான் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணும்? எக்ஸிக்யூட் பண்ணும். சோ இது மாரி கொடுக்கலாம். இது வந்து பாருங்க இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எந்த வேரியபிளுமே அசைன் பண்ணலாம். சோ இது எக்ஸிக்யூட் ஆகாது. சோ இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் எ கமெண்ட். ரைட்? சோ இன் திஸ் வே யூ கேன் டூ. சோ மல்டி லைன் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்மலி வந்து எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் எடுத்தாலும், C++ எடுத்தாலும் நம்ம வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணணும் வித் டேட்டா டைப். இப்போ 5ங்கிற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம ஏங்கிற வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்றோம். அந்த வேரியபிள் நேம்க்கு ஒரு டைப் இருக்குல்ல. தட் மீன்ஸ் இந்த 5 வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம இன்ட் ஏன்னு கொடுத்தாதான் வந்து C++, ஜாவா இது எல்லாமே வந்து
ரன் ஆகும் ரைட். இல்லைன்னா உங்களுக்கு கம்பைல் டைம் எரர் வரும் ரைட். கம்பைலேஷன் எரர் வரும். ஆனா இந்த இதோட நம்ம பைத்தான் லாங்குவேஜில் வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து நம்ம வேரியபிள் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க a equal to 5 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து இன்டிஜரா எடுத்துக்கும். மேபி a equal to டபுள் கோட்ஸ்ல ஆப்பிள் அப்படின்னு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த a ஓட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஓகே. ஸோ தேர் இஸ் நோ நீட் ஆஃப் எக்ஸ்பிளிசிட்லி டிக்ளேரிங் த டேட்டா டைப். அது வந்து அதனாலே வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால வந்து பைத்தானை வந்து லூஸ்லி டைப் லாங்குவேஜ் சொல்லுவோம். ஓகே. ஓகே. ஸோ in loosely typed language, no need to specify the type of variable because the variable automatically changes its data type based on the assigned value. Okay. இப்போ பாத்தீங்கன்னா a யோட வேல்யூ வந்து 10. So 10 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து என்னாச்சு இந்த 10 வந்து இன்டிஜரா எடுக்கும். b equal to steady glance அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். 12.5 கொடுத்துட்டோம்னா அது ஃப்ளோட்டா எடுத்துக்கும். இப்போ நீங்க பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா பிரிண்ட் ஆஃப் a கொடுத்துட்டோம்னா 10 வந்துடும். ஓகே. ஸோ பிரிண்ட் ஆஃப் b கொடுத்துட்டேன்னா ஸ்டெடி கிளான்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து இது இப்போ நீங்க என்ன பார்த்துட்டீங்க இதுல இருந்து. இதுல வந்து நம்ம செமிகாலன்ங்கிற கான்செப்ட் கிடையாது. ஜஸ்ட் வந்து a equal to 5 அப்படின்னு கொடுத்தா போதும். நம்ம மத்த லாங்குவேஜ்ல எல்லாம் வந்து நம்ம ஒரு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எண்டிங் வந்து ஒரு டீலிமிட்டர் கொடுக்கணும். பைத்தான்ல வந்து டீலிமிட்டர் கிடையாது. ஓகே. அது பார்த்துட்டீங்கல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் டேட்டா டைப் கொடுக்கவே தேவையில்லை. என்ன வேல்யூ இருக்கோ வேல்யூ என்ன டைப்ல இருக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த டைப்பா வந்து எடுத்துரும் பைத்தான். ஓகே. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சில வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பிரிண்ட் எஃப் கொடுப்போம். சி பிளஸ் பிளஸ்ல சி அவுட் கொடுப்போம். ஆனா இதுல வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே. பிரிண்ட் ஆஃப் ஏ, பிரிண்ட் ஆஃப் பி, பிரிண்ட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகே. Okay, so Python has no command for declaring a variable. A variable is created the moment you first assign a value to it. இது வந்து ரொம்ப important. அப்புறம் இந்த ப்ரோக்ராமிங் பாருங்க. x equal to 5, y equal to John. Print of x, print of y. என்ன உங்களுக்கு print ஆயிரும்? xல என்ன இருக்கு? 5 இருக்கு. yல John இருக்கு. அது print ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. x ஓட வேல்யூ 4. அதுக்கப்புறம் அந்த 4 வந்து என்ன? இன்டிஜர் டைப், ரைட்? அதுக்கப்புறம் x ஓட வேல்யூ வந்து மாத்தி திவ்யான்னு கொடுத்துட்டோம். சோ அதுக்கப்புறம் நம்ம x பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும்? லாஸ்டா என்ன வேல்யூ அசைன் பண்ணிருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. சோ நவ் இந்த x ஓட டேட்டா டைப்பே மாறிடுச்சு. முன்னாடி இந்த டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் இன்டிஜரா இருந்தது. இப்போ வந்து ஸ்ட்ரிங் ஆயிருக்கு. ஓகே. டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. சோ variable do not need to be declared with any particular type and can even change type after they have been set. ஓகே. இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. ஒரு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு, வேல்யூ டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்போ அது இன்டிஜர் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வேல்யூ மாத்தும் போது டேட்டா டைப்பே மாறி இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஓகே. ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து நீங்க இப்படி கூட பண்ணலாம். ஒன் வேல்யூ கேன் பி அசைன் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். இது வந்து நம்ம நார்மலி சி பிளஸ் பிளஸ் எல்லாம் பண்றதுதான். a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c ஈக்குவல் டு 5 அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா a ஏட வேல்யூ பீட வேல்யூ சீட வேல்யூ எல்லாமே வந்து 5 மாறிடும். இது வந்து நம்ம யூஸ்வலி நம்ம பண்ணுவோம் ரைட். அது வந்து ஃபெசிலிட்டி வந்து பைத்தான்ல இருக்கு. பைத்தான்லும் அப்படி பண்ணலாம். x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு z ஈக்குவல் டு ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா x வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. y ஓட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் ஆயிரும். z ஓட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் ஆயிரும். இதோட வேல்யூ வந்து மூணுலயுமே வந்து ஆப்பிள்ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிரும். பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே. ஆனா திஸ் இஸ் காமன். ஓகே. பட் அதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த பைத்தான்ல வந்து மல்டிபிள் வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். தட் மீன்ஸ் இப்போ நீங்க வந்து எக்ஸுக்கு வந்து ஆரஞ்சு, ஒய்க்கு வந்து பனானா, இசடுக்கு வந்து செரி. மூணு வேரியபிளுக்கும் மூணு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா வந்து எழுத தேவையில்லை. மூணுமே வந்து காமா ஆபரேட்டர் போட்டுட்டு எழுதணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டுட்டு நீங்க வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்து யூசிங் காமா யூ கேன் ஜஸ்ட் ரைட். ஓகே. அது வந்து கரெக்டா அசைன் ஆயிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிட்டோம்னா ஆரஞ்சுன்னு பிரிண்ட் ஆகும். ஒய்யோட வேல்யூ வந்து பனானான்னு பிரிண்ட் ஆகும். இசட்டோட வேல்யூ வந்து செரின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம்? மல்டிபிள் அசைன்மெண்ட், மல்டிபிள் வேல்யூ அசைன்மெண்ட். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா மேபி நீங்க வந்து XYZ மூணு வேல்யூ தான், மூணு வேரியபிள் தான் நான் கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க ஆரஞ்சு, பனானா, செரி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரேப் மேபி கிரேப் வந்து டைப் பண்ணிட்டீங்க. தட் மீன்ஸ் நீங்க 4 வேல்யூ கொடுத்துட்டீங்க. ஆனா வந்து உங்களுக்கு வேரியபிள் வந்து 3 தான் இருக்கு. இப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு எரர் வரும். ஓகே. சோ என்ன எவ்வளவு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இங்க கொடுக்கிறோமோ சேம் வேல்யூஸ் அத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மட்டும் தான் இங்க கொடுக்க முடியும். அதர்வைஸ் யூ வில் கெட் an error. Okay. Now we'll see the operators in Python. That is
நமக்கு தெரிஞ்சதுதான் ஆப்பரேட்டர்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கு ஒரு சிம்பல் இருக்கும். அது வந்து வெர்டிகல் ஆப்பரேஷன் யூஸ் பண்றதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஆப்பரேட்டர் தான். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகே. டிவிஷனுக்கு வந்து ஸ்லாஷ் கொடுப்போம் இல்ல. டிவைட் ஆப்பரேட் டிவிஷன் ஆப்பரேட்டர் இஸ் ஸ்லாஷ். ஓகே. அதுக்கப்புறம் ரிமைண்டரும் உங்களுக்கு தெரியும். ரிமைண்டர் வந்து என்ன பண்ணுவோம், இப்போ 10 ரிமைண்டர் 5 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிமைண்டர் இஸ் 0. ரைட். என்ன இருக்கு, மிச்சம் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. 10 வந்து கரெக்டா டிவைட் ஆகுது இல்ல. சோ உங்களுக்கு ரிமைண்டர் ஒண்ணுமே இல்ல. சோ 0 கிடைச்சிருக்கு. 10 டிவைடட் பை 4 அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். சோ ரிமைண்டர் ஆப்பரேட்டர் நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறது வந்து ஃப்ளோர் டிவிஷன் ஆப்பரேட்டர் இருக்கு பைத்தான்ல. இதுதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் ஆப்பரேட்டர். ஜஸ்ட் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டோம்னா தட் இஸ் ஃப்ளோர் டிவிஷன் ஆப்பரேட்டர். ஃப்ளோர் டிவிஷன் ஆப்பரேட்டர் என்ன பண்ணுவோம், இப்போ இந்த எக்ஸாம்பிளே பாத்துக்கோங்க. 24 floor division operator யூஸ் பண்ணிட்டு நம்ம டிவைட் பண்றோம். See 24 then here floor division operator கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 7 கொடுத்துட்டோம். ஓகே. சோ உங்களுக்கு என்ன வேல்யூ ஆக்சுவலி என்ன, இது வந்து நார்மலா 24/7 கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 24/7 அப்படின்னா 3 into 7 is 21. 3 point after that உங்களுக்கு ஆஃப்டர் என்ன மிச்சம் இருக்கிறது வந்துட்டு இங்க வரும். ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் வரும். கரெக்ட்டா? ஆனா ஃப்ளோர் டிவிஷன் கொடுத்துட்டோம்னா இந்த வந்து இத எடுத்து மாத்திரும். ஒன்லி இந்த பார்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பார்ட் மட்டும் தான் எடுக்கும். அதுதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் ஆப்பரேட்டர். ஓகே. சோ A = 24, B = 7 30 பண்ணும்போது உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். மேபி இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 10 டிவைடட் பை 4 உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிறது, 2 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ரைட். 10 டிவைடட் பை 4 கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ரைட். ஆனா வந்து ஃப்ளோர் டிவிஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 2 கிடைக்கும். இந்த ரிமைண்டர் ஆஃப்டர் திஸ் பாயிண்ட் அது வந்து ட்ரங்கேட் பண்ணிடும். ஒன்லி திஸ் பார்ட் இந்த ஃப்ளோர் பார்ட் மட்டும் தான் எடுத்துக்கும். அதுதான் ஃப்ளோர் டிவிஷன் ஆப்பரேட்டர். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போனன்ட் ஆப்பரேட்டர். இது வந்து பைத்தான்ல தான் இருக்கு. எக்ஸ்போனன்ட் ஆப்பரேட்டர். சோ நீங்க வந்து கொடுப்பீங்கல்ல 2 பவர் 3 அப்படின்னு கொடுக்கிறதுக்கு என்ன எப்படி கொடுக்கலாம், 2 எக்ஸ்போனன்ட் ஆப்பரேட்டர். திஸ் இஸ் எக்ஸ்போனன்ட் ஆப்பரேட்டர். அப்புறம் 3 கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு 8ன்னு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. இது வந்து நீங்க டைரக்டாவும் கொடுக்கலாம். சி நீங்க வந்து A இந்த மாதிரி A வேரியபிள்ல வந்து 2 வந்து Aல வந்து அசைன் பண்ணிட்டு 3 வந்து Bல அசைன் பண்ணிட்டு A எக்ஸ்போனன்ட் ஆப்பரேட்டர் B அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லனா வந்து நீங்க பைத்தான்ல வந்து உங்களுக்கு டைரக்டா நம்பர்ஸ் வச்சுட்டே பண்ணலாம். வேல்யூஸ் வச்சுட்டு நீங்க வந்து இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பரேட்டர்ஸோட பத்தி சொல்லும்போது மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் கூட சொல்லணும். இப்ப நம்ம பார்த்திருக்கிறது வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். ஓகே. சோ இது என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ்ங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் எக்ஸ்போனன்ட் வந்து நோட் பண்ணி வைங்க. அப்புறம் வந்து மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் நாட் இன். மெம்பர்ஷிப் அப்படின்னா என்ன, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ள இந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் நம்ம மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம்ல. அப்போ வந்து நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், இருக்கு இல்லனா இல்ல அப்படின்னு தானே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும். சோ தட் மீன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரைட். இன் அப்படின்னா இஃப் த வேல்யூ இஸ் பிரசன்ட் இன் த டேட்டா ஸ்ட்ரக்சர், அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அந்த இதுக்குள்ள அந்த லிஸ்டுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு வரும், இல்லன்னா ஃபால்ஸ் வரும். நாட் இன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இல்லை, இது வந்து இருக்கான்னு செக் பண்றோம், இது வந்து இல்ல அப்படின்னு செக் பண்றோம். நாட் இன் இது இந்த லிஸ்டுக்குள்ள இந்த வேல்யூ இல்ல அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் வந்துட்டு நாட் இன் யூஸ் பண்றோம். சோ இது வந்து என்ன, இன் அண்ட் நாட் இன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட அவுட்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கும். So this one is membership operator. Next one is comparison. Comparison நமக்கு தெரிஞ்சதுதான், ஒரு சேஞ்சும் இல்ல. டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தான் ஈக்குவல் டு, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, லெஸ் தான் கிரேட்டர் தான். அது நமக்கு தெரிஞ்சது, ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. பிட் வைஸ் ஆப்பரேட்டரும் நோ சேஞ்ச், எல்லாமே சேம் தான். ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்றோம் பைனரி ஆண்டுக்கு. ஓர் தென் திஸ் இஸ் எக்ஸோர், நெகேஷன், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். ஓகே. இதுவும் வந்து சேஞ்சஸ் எதுவுமே இல்ல. நோட் பண்ணிக்கோங்க. பிட் வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் இஸ் பிட் வைஸ். தென் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நம்ம அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்னா என்ன, இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ரைட். ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஓர் நீங்க வந்து A ஈக்குவல் டு A பிளஸ் 5 அப்படின்னு கொடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு தேவையில்லாம இந்த வேரியபிள் 2 டைம் வந்து ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், A பிளஸ் ஈக்குவல் டு 5 வந்து கொடுக்கலாம்ல. அப்படி நம்ம படிச்சிருக்கோம்ல. இதே வந்து மைனஸா இருக்குன்னா இங்க A மைனஸ் 5 இருக்கு அப்படின்னா A மைனஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துடலாம்ல. அதே தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஓகே. இல்ல ஆக டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, இந்த ரெண்டுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சோம்ல, அதுவும் அது மாதிரி பண்ணலாம். ஓகே. இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ். அசைன்மெண்ட் ஆஃப்டர் எக்ஸ்போனன்ட், இது வந்து அசைன்மெண்ட் ஆஃப்டர் ஃப்ளோர் டிவிஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்புறம் வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். இது வந்து நமக்கு தெரியும். லாஜிக்கல் ஆப்பரேட்டர் அண்ட் ஆர் நாட் தானே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் லைக் மேபி ஒரு ரிலேஷன் லைக் ஷோ யூ A லெஸ் தான் B அது செக் பண்றோம். அதுக்கப்புறம் B லெஸ் தான்
சி. இது ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி நம்ம பண்றதுக்கு தான் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? லாஜிக்கல் ஆப்பரேட்டர். A லெஸ் தேன் B அண்ட் B லெஸ் தேன் C. ஓகே. அது மாரி கொடுக்கறதுக்கு தான் வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் லாஜிக்கல் ஆப்பரேட்டர் அண்ட், ஆர், நாட். அப்புறம் வந்து ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ். ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா வந்துட்டு இது வந்து சேமா இருக்கான்னு செக் பண்றோம். இஃப் போத் வேரியபிள்ஸ் ஆர் த சேம் ஆப்ஜெக்ட். அதாவது ஈஸ் அப்படின்னு கேட்கிறோம். அப்படியா அப்படின்னு கேட்கிறோம். சேமா இருக்கா? ஈஸ். ஐடென்டிட்டி இல்ல. இது வந்து சேமா இல்ல அப்படின்னா ஈஸ் நாட். ஓகே. சோ ஈஸா இருக்கு, ஐ மீன் சேமா இருக்குன்னா உங்களுக்கு ட்ரூ வரும். அது வந்து ரெண்டுமே சேம் இல்லன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்னு வரும். ஓகே. இத பத்தி டீடைலா நான் போகல. இத பத்தி டீடைலா போனேன்னா நிறைய சின்டாக்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவை இருக்குன்னு நான் நினைக்கல. ஓகே. சோ அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேசிக்கா எல்லாமே போயிரலாம். அதுக்கப்புறம் இன் டெப்த்தா வேணும்னா நம்ம போகலாம். ஏன்னா எக்ஸாம் வந்து கண்டிப்பா கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. சோ அப்ப வந்து நம்ம டீடைலா போவோம். இப்போ வந்து நம்ம மெயினா அவுட்லைன் எல்லாமே நம்ம நல்லா பார்த்துட்டு தரோ ஆயிரணும். ஓகே. சோ இதுக்கு மேல எதுன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இல்ல. பட் தெரிஞ்சிருக்கணும். ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ் வந்து என்ன இருக்கு? இஸ் இருக்கு, இஸ் நாட் இருக்கு. அது என்ன பண்ணுங்கிறது நீங்க தெரியணும். அதுக்கு மேல தேவையில்ல. பட் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நிறைய பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து உங்களோட சின்டாக்ஸ்ல இருக்கு. அதாவது ஆப்பரேட்டர் பிரசிடென்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இப்படியே கேட்பாங்க. இது வந்து ரெண்டும் ஒரு 4 ஆப்பரேட்டர்ஸ் கொடுத்துட்டு இது வந்து ஆர்டர்ல எழுத சொல்லுவாங்க. லோவஸ்ட் டு ஹையஸ்ட் ஆர்டர்ல எழுத சொல்லுவாங்க. இல்லன்னா ஹையஸ்ட் லோவஸ்ட் சொல்லுவாங்க. இல்லன்னா வந்துட்டு இதுல வந்து ஹையஸ்ட் பிரசிடென்ஸ் என்ன இருக்கு? லோவஸ்ட் பிரசிடென்ஸ் என்ன இருக்கு? அது மாதிரி கேட்பாங்க. ஓகே. சோ இது வந்து இந்த சார்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். எனக்கு வந்து ஜஸ்ட் சொல்ல தான் முடியும். பட் படிக்கிறது உங்களோட ஜாப். ரைட்? ஓகே. சோ இது வந்து ஹையஸ்ட் பிரையாரிட்டி என்னன்னா பாராந்தசிஸ். ஓகே. ஹையஸ்ட் பிரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போனன்டே வருது. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. எக்ஸ்போனன்டா இருக்கா? பாராந்தசிஸா இருக்கா? வந்து ஹையஸ்ட்னா பாராந்தசிஸ். எப்பவுமே எந்த லாங்குவேஜ் எடுத்தனால பாராந்தசிஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஓகே. ஹையஸ்ட் பிரசிடென்ஸ் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ட். அதுக்கப்புறம் யூனரி பிளஸ் யூனரி மைனஸ் பிட்வைஸ் நெகேஷன். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். நம்ம எப்பவுமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் படிப்போம். ஃப்ளோ டிவிஷன் மாடுலஸ் கூட இது கூட இருக்கு. ஓகே. ஃப்ளோ டிவிஷன் அண்ட் திஸ் மாடுலஸ்னா என்ன? ரிமைண்டர் ஆபரேட்டர். ஓகே. அதுக்கப்புறம் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். தென் பிட்வைஸ் ஷிஃப்ட் ஆபரேட்டர் உங்களுக்கு பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் பிட்வைஸ் அண்ட், அதுக்கப்புறம் எக்ஸோர் ஓர். இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸோர் அதுக்கப்புறம் ஓர் தான். தென் கம்பேரிசன், ஐடென்டிட்டி மெம்பர்ஷிப், நாட் அண்ட் ஓர். இந்த ஆர்டர்ல தான் வந்துட்டு பிரசிடென்ஸ் போகுது. வந்து கண்டிப்பா பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. சோ நம்ம டேட்டா டைப்ஸோட இன்னும் டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து கேட்கிறேன். பைத்தான் வந்து என்ன எக்ஸ்டென்ஷன் தெரியுமா? இப்ப C++ அப்படின்னா சிபிபி சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணுவோம். டாட் சிபிபிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல தான் பண்ணுவோம். ரைட்? அதே மாதிரி பைத்தான் வந்து எக்ஸ்டென்ஷன் என்னன்னா டாட் py. ஓகே. டாட் pyங்கிற எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பைத்தான் ஃபைல் வந்து சேவ் பண்ணணும். ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. பைத்தான் வந்து லூஸ்லி டைப் லாங்குவேஜ் ஆர் டைனாமிக்லி டைப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் இஸ் எ டைனாமிக்லி டைப்ட் ஆர் லூஸ்லி டைப் லாங்குவேஜ். ஏன் அப்படி சொல்லுவோம்? ஏன்னா வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல. A = 10.5 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி ஏட டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டா மாறிடும். ஓகே. சோ இது வந்து உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த டைப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். Python provides a type function which enable us to check the type of a variable. For example, இப்போ வந்து நீங்க type of T should be small letter because Python is also a case sensitive language. Okay. இப்போ வந்து நீங்க டைப்புக்கு T வந்து கேபிட்டல் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு எரர் வரும். Okay. Python is a case sensitive language. நோட் பண்ணிக்கோங்க. Type of A அப்படின்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து floatன்னு வரும். ஓகே. அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் காஸ்டிங். காஸ்டிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்றது. ஓகே. சோ பைத்தான் லாங்குவேஜ் வந்து இந்த காஸ்டிங்க சப்போர்ட் பண்ணுது. ஆல்ரெடி A = 5 அப்படின்னா Aல வந்து ஏட டைப் வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது இன்டிஜரா தான் சேவ் ஆயிருக்கும். ஓகே. சோ நீங்க எக்ஸ்பிளிசிட்டா வந்து A வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா மாத்தணும் அப்படின்னா வந்து நீங்க ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் பண்ணுவோம். str ஆஃப். இன்டிஜரா மாத்தணும் அப்படின்னா int of அப்படின்னு கொடுப்போம். ஃப்ளோட்டா மாத்தணும் அப்படின்னா float of 3 அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். ஓகே. So these are the three constructor function for casting. Okay. str of, int of, float of. இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா 3 வந்து இன்டிஜரா தான் சேவ் ஆயிருக்கும். ஆனா str of 3 போது அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணீங்கன்னா இந்த 3 வந்து ஸ்ட்ரிங்கா மாறி இருக்கும். ஓகே. டைப் கொடுக்கும்போது டைப் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா டைப் ஆஃப் x அப்படின்னு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆல்ரெடி 3 இருக்கு. அது வந்து இன்டிஜர் வேல்யூ. அது வந்து ஃப்ளோட்டா மாத்துறோம் அப்படின்னா float of 3 அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ வந்து நீங்க இந்த z வந்து zல வந்து இப்போ
float வேல்யூவா இருக்கு. ஸோ நீங்க அவுட்புட் வந்து என்ன இருக்கும் 3.0 இருக்கும். அது வந்து float-ஆ மாறி இருக்கும். ஓகே, மறுபடியும் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இன்டிஜர் ஆஃப் 1. ஓகே, 1 ஆல்ரெடி இன்டில தான். ஸ்டில் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து கொடுக்கிறோம். 1 வந்து இன்டிஜர் அப்படின்னு கொடுக்கும். இல்ல சிம்பிளி x ஈக்குவல் டு 1 கொடுத்தாலும் 1 தான் இன்டிஜரா தான் இருக்கும். இல்லனா நீங்க int of 1 அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாவும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் int of 2.8 அப்படின்னா என்ன? இந்த 2.8 வந்து ஆக்சுவலி இட்ஸ் a float value, right? 2.8னா float-ஆ தான் எடுத்துக்கும். ஆனா int of-ங்கற கன்வர்ஷன் யூஸ் பண்றதுனால இந்த 2.8ங்கிறது வந்து என்ன ஆயிரும் 2-ஆ மாறிடும். because it is a 2.8ங்கிறது float value, 2ங்கிறது வந்து integer. சோ நீங்க அவுட்புட் பாருங்க, print y print பண்ணும்போது உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். ஏன் இந்த நம்பர் வந்து இந்த வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு இன்டிஜரா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் int of 3. 3ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்தது. அதை வந்து நம்ம இன்டிஜரா மாத்திட்டோம். சோ உங்களுக்கு 3-ஆ பிரிண்ட் ஆயிடும். ஓகே, சோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 5 வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்தியாச்சு, பிரிண்ட் பண்றோம். ஓகே, பிரிண்ட் பண்றோம். 5 வந்து இன்டிஜரா மாத்திட்டோம், 5 பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் 5 வந்து float-ஆ மாத்துறோம். அப்ப என்ன பிரிண்ட் ஆகுது? நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 5.0ங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு செக் பண்றோம். டைப் என்ன? இப்ப டைப் என்ன? x-ஓட டைப் என்னன்னா டைப் ஆஃப் x must be string, right? because x-அ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்ட்ரிங்கா மாத்தியாச்சு. அங்க பாருங்க, டைப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன டைப் கிளாஸ் str அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, சோ இதோட டைப் வந்து str இருக்கு, ஸ்ட்ரிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் y என்ன வேல்யூ இன்டிஜர் தானே, அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் கிளாஸ் int அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்மால் லெட்டர் நான் வந்து கேபிட்டல் லெட்டர் டைப் ஆஃப் z அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு எரர் கிடைக்கும். இது ஜஸ்ட் ஷோ பண்றதுக்காக தான், எரர் வந்து எப்படி இருக்குங்கிறது ஷோ பண்றதுக்கு தான் இந்த கொடுத்தேன். பாருங்க, உங்களுக்கு நேம் எரர்ங்கிற மாதிரி வரும். நேம் டைப் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் built-in data types. இது வந்து பைத்தான்ல வந்து நியூமரிக் டைப், சீக்வென்ஸ் டைப், மேப்பிங் டைப், பூலியன் டைப், செட் டைப் அண்ட் பைனரி டைப்ஸ். தீஸ் ஆர் த டேட்டா டைப்ஸ் அவைலபிள் இன் பைத்தான். ஓகே, built-in data types. இப்போ நியூமரிக் டைப்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்டிஜரா இருக்கலாம், நியூமரிக் வந்து ஃப்ளாட்டா இருக்கலாம், காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். 3 types are there under the category of numeric. ஓகே, சீக்வென்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட், டபுள், ஸ்ட்ரிங். இது இப்படியே படிக்கணும். சீக்வென்ஸ்னா இது மூணு தான், லிஸ்ட், டபுள் அண்ட் ஸ்ட்ரிங். மேப்பிங் டைப் வந்து டிக்ஷனரி, டிக்ஷனரிக்கு வந்து ஷார்ட்டா டிக்ட் அப்படின்னு எழுதுவோம். பூலியன் டைப்ஸ் அப்படின்னா பூல். தென் செட் டைப் வந்து 2 இருக்கு, செட் அண்ட் ஃபால்ஸ் அண்ட் செட். அது வந்து இன்டெப்தா போக தேவையில்லை. செட் டைப்னா செட்னு மட்டும் தெரிஞ்சா போதும். பட் ப்ரோக்ராம் லெவலுக்கு நம்ம போகும்போது செட், ஃபால்ஸ் அண்ட் செட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறம் பைனரி டைப்ஸ் வந்து பைட் அரே, மெமரி வியூ. ஜஸ்ட் தெரிஞ்சா மட்டும் போதும். பைனரி டைப் பைட்ஸ், பைட் அரே, மெமரி வியூ அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் நோட் பண்ணா போதும். நம்ம படிக்க போறது இத பத்தி தான் டீடைலா படிக்க போறோம். லிஸ்ட், டபுள், ஸ்ட்ரிங் அண்ட் டிக்ஷனரி. இந்த 4 தான் வந்து உங்களோட சிலபஸ்லயே வந்து இருக்கு, செப்பரேட் செக்ஷனா இருக்கு. ஓகே, இப்போ இந்த சார்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. நியூமரிக் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே, நீங்களா உங்களோட நோட்புக்ல இது மாதிரி வரைச்சு வைக்கணும். ஓகே, okay, we'll see the first one, that is numeric type. Numeric type என்னன்னா சொன்னோம் integer, float and complex. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம data type explicit-ஆ போட தேவையில்லை. just a equal to 5 போது என்ன ஆயிடுச்சு int ஆயிருது, a வந்து int ஆயிரும். so type of a அப்படின்னு print கொடுக்கும்போது உங்களுக்கு class int அப்படின்னு answer கிடைக்கும், output கிடைக்கும். now next is this is float data type. okay, உங்களுக்கு float கிடைச்சிருக்கு. and this one is complex. உங்களுக்கு தெரியும் this is complex value. see 2 plus 4j, ரைட். இது மாதிரி இருக்கிறதா வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். சோ இது வந்து நம்ம டைப் பிரிண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு கிளாஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வரும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த C-யோட டேட்டா டைப் வந்து காம்ப்ளெக்ஸ். ஓகே, சோ இது வந்து என்ன, இது மூணுமே வந்து நியூமரிக் டேட்டா டைப்ஸ். நியூமரிக் டேட்டா டைப்ஸ்ல வரதா வந்து இது மூணுமே. ஓகே, நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்? இன்ட், ஃப்ளாட், காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீக்வென்ஸ் டேட்டா டைப் பார்க்கலாம். சீக்வென்ஸ் டேட்டா டைப் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஸ்ட்ரிங், லிஸ்ட் அண்ட் டபுள்ஸ். ஓகே, these 3 are the sequence data type. ஓகே, என்ன சீக்வென்ஸ் டேட்டா டைப் அப்படின்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு தான் வந்து நம்ம சீக்வென்ஸ் டேட்டா டைப் யூஸ் பண்றோம். ஓகே, இட்ஸ் a ordered collection of similar or different Python data types. சேமா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. மேபி இன்டிஜர், ஃப்ளோட், கலெக்ஷன் ஆஃப் இன்டிஜர், ஃப்ளோட் எல்லாம் கூட சேர்ந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து நம்ம இந்த சீக்வென்ஸ் டைப் யூஸ் பண்றோம். மல்டிபிள் வேல்யூஸ் கேன் பி ஸ்டோர்ட். ஓகே, நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் வந்து பைத்தான்ல வந்து 3 விதமா வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். either you can use single quote or you can use double quotes or you can use triple quotes.
ஓகே, இந்த 3 வேஸ்ல வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணலாம். லைக் a equal to apple. ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். இதே வந்து டபுள் கோட்ஸ்ல ஆப்பிள் போட்டாலும் உங்களுக்கு எரர் வராது. ட்ரிபிள் கோட்ஸ் வேணாலும் அலோடு தான். ஓகே, இதுதான் வந்துட்டு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு தெரியும், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, நவ் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு கான்காட்டினேஷன் ஆபரேட்டர், அது நம்ம எல்லா லாங்குவேஜ்லயுமே நம்ம படிக்கிறதா பிளஸ்ங்கிறது கான்காட்டினேஷன் ஆபரேட்டர். சோ வந்து a பிளஸ் a அப்படின்னா ஏங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஏ இன்னொரு வேல்யூ வந்து கேரக்டர் வந்து நம்ம ஏங்கிறது இருக்கு. ஏ பிளஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ பிளஸ் பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து இந்த பிளஸ் வந்து கான்காட்டினேஷன் ஆபரேட்டர். ஸோ வந்து ஹலோ பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். மேபி இப்போ நீங்க உங்களோட ஒரு வேல்யூ வந்து 5 இருக்கு, இன்னொரு வேல்யூ வந்து 5 இருக்கு. ஸோ தட் இஸ் போத் ஆர் வாட் டைப் ஆஃப் data is this one is integers, right? Now 5 plus 5 இங்க என்ன work ஆகுது, இது வந்து இது concatenate பண்ணாது, இது வந்து actually நார்மல் அடிஷன் ஆபரேட்டரா மாறிடும். 5 plus 5 equal to உங்களுக்கு 10 வரும். கரெக்ட் தானே? ஓகே, see இங்க பாருங்க, இப்ப வெல்கம்ங்கிறது வந்து நீங்க வந்து சிங்கிள் கோட்ல கொடுத்துட்டோம். சோ ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. மறுபடியும் டபுள் கோட்ஸ்ல 2 என்று கொடுத்துட்டோம். பைத்தன்ங்கிறது வந்து நீங்க ட்ரிபிள் கோட்ஸா கொடுத்துட்டோம். ஓகே, சோ இந்த 3 வேஸ்ல வந்து நீங்க ஸ்ட்ரிங்கா கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணலாம். அப்புறம் இந்த கான்காட்டினேஷன் ஆபரேட்டர்னா பிளஸ் ஆபரேட்டர். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க ஹலோ பைத்தனுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து எஸ்ங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆயிடும். இங்க பாருங்க, இங்க சிங்கிள் கோட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதே வந்து நம்ம டபுள் கோட்ஸ்லும் யூஸ் பண்ணலாம், ட்ரிபிள் கோட்ஸ்லும் யூஸ் பண்ணலாம், ரைட்? இந்த ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ்வலி எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மல்டி லைனா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து நிறைய லைன்ஸ்ல இருக்கு அப்படிங்கும் போதுதான் வந்துட்டு நம்ம இந்த ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, இதே வந்து நீங்க இங்கேயே வந்து சிங்கிள் லைனுக்கு கூட நீங்க ட்ரிபிள் லைன் யூஸ் பண்ணலாம், ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு எரர்லாம் வராது. பட் எந்த சிச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து நிறைய லைன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரிங் வந்துட்டு பெரிய ஒரு பேராகிராஃபா நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கா வந்து ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்து நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, சோ நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதோட இந்த எஸ்ஸோட டைப் எப்படி செக் பண்ணுவோம், டைப் ஆஃப் எஸ் கொடுத்துட்டோம். அப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அரேயா தான் ட்ரீட் பண்ணும். மற்ற லாங்குவேஜஸ்லும் அப்படிதான் ஸ்ட்ரிங்குங்கிறதுனா அப்படின்னு என்ன பண்ணுவோம், அரேயா தான் ட்ரீட் பண்ணுது. இந்த பைத்தன்ல வந்து கேரக்டர் டேட்டா டைப் கிடையாது. ஓகே, நம்ம எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். வந்து சிங்கிள், இப்ப கேரக்டர்னா என்ன, ஒன் சிங்கிள் கேரக்டரா இருக்கும்ல. சோ அது வந்து சிங்கிளா வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணுவோம். செப்பரேட்டா வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் கிடையாது. ஓகே, நவ் இப்போ வந்து இதுக்குள்ள இருக்கிற இது வந்து அரேயா ட்ரீட் பண்ணுவோம் சொன்னோம்ல. சோ இதுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு செப்பரேட் ஒன் எலமெண்ட் வந்து நீங்க எடுக்கணும். ஒன் எலமெண்டா எடுக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் ஒரு சப்ஸ்ட்ரிங்கா நீங்க வந்து ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த யூசிங் திஸ் ஸ்கொயர் பிராக்கெட் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் இன் அரே, அரேல நம்ம அப்படிதான் யூஸ் பண்றோம் இல்ல. ஓகே, இப்போ உங்களுக்கு அரே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் தெரியும் இல்ல. சோ ஹெச்சோட இண்டெக்ஸ் பொசிஷன் இஸ் 0, ரைட்? 0 1 2 3 தென் லைக் சி ஹியர் இந்த ஸ்பேஸ் கூட ஒரு இதா எடுத்துக்கும். ஓகே, ஸ்பேஸ் கூட கவுண்ட் பண்ணும். ஓகே, நவ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வந்து ஆக்சஸ் பண்ணணும். இந்த இதுல இருந்து இந்த மட்டும் ரிட்ரீவ் பண்ணணும்னா இங்க என்ன பண்ணுவீங்க, print of s of 1, s of 1, see this is 0 and this is 1th position, right? First position. So s of 1 அப்படின்னு கொடுத்தனா உங்களுக்கு அவுட்புட் அப்படின்னு கிடைச்சிடும். மறுபடியும் s of 2 கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் லெட்டர் கிடைச்சிடும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ்ல கூட நீங்க கொடுக்கலாம். மைனஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்ப -1 கொடுத்துட்டேன்னா ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பார்ப்போம், தட் இஸ் n, ரைட்? சோ n. -2 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ரைட் சைடுல செகண்ட் லெட்டர் என்ன பார்ப்போம், o. இது மாதிரிதான் நமக்கு ஒவ்வொரு செப்பரேட் எலமெண்ட் வந்து ரிட்ரீவ் பண்ணுவோம். இது கூடாம ஸ்ட்ரிங்ல நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கு. லைக் நம்ம ஸ்லைஸ் பண்ணுவோம். ஓகே, சப்ஸ்ட்ரிங் நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம இன் டீடைலா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டேட்டா டைப் வந்து லிஸ்ட். இப்போ ஸ்ட்ரிங்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சதே தான், ஜஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறது வந்து the way of declaring டபுள் கோட்ஸ் ட்ரிபிள் கோட்ஸ்ங்கிறது அப்புறம் ரிட்ரீவ் பண்றதும் தான் இதா இருக்கு இல்ல. ஸோ லிஸ்ட்ங்கிறது வந்து ஆக்சுவலி புதுசுதான். இது வந்து நம்ம மற்ற லாங்குவேஜ் C++ எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. ஸோ லிஸ்ட் என்ன பண்ணுவோம், லிஸ்ட்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன, லிஸ்ட்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் சம்திங் இஸ் ஸ்டோரிங் இன் somewhere, that is list, no, list of items,
கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் ரைட். ஸோ இதுல என்ன ஸ்டோர் பண்ணுவோம், மல்டிபிள் ஐட்டம். ஒரு சிங்கிள் வேரியபிள் போயிட்டு மல்டிபிள் ஐட்டத்தை ஸ்டோர் பண்றதுக்கு தான் நம்ம லிஸ்ட் யூஸ் பண்றோம். ஓகே, அதே மாதிரி மறுபடியும் டபுள், செட், டிக்ஷனரின்னு எல்லாம் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான். இந்த த்ரீலும் வந்து நமக்கு நிறைய டேட்டா வந்து கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து டபுளும் செட்டிலும் டிக்ஷனரியில எல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, அது இப்ப நம்ம பார்க்க போறது லிஸ்ட் தான். ஓகே, இப்ப லிஸ்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, it is very flexible as the items of list do not need to be of the same type. See, different data typesல இருக்கிற values வந்து ஸ்டோர் பண்ணலாம். மேபி ஒரு லிஸ்ட்லயே உங்களுக்கு ஆப்பிள்ங்கிற ஒரு வேர்டு ஸ்டோர் பண்ணலாம், நியூமரிக்கல் ஒரு 5 அங்கிறது ஸ்டோர் பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண என்ன வேணாலும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள போடலாம், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் போடலாம். ஓகே, எப்படி வந்து லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம், யூசிங் த ஸ்கொயர் பிராக்கெட். I'll show you with an example. See here, this A is created as a list, but there is no value inside, so it is considered as empty list. Okay, இப்படி கூட நீங்க கொடுக்கலாம். This is a empty list. Okay, now another thing is the just int values மட்டும், integer values மட்டும் ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். எனிவே லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் நம்ம யூஸ் பண்றோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ ஒவ்வொன்றா வந்து காமா ஆபரேட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு டிலிமிட் பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். ஓகே, இது பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சொல்லிட்டோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் சொன்னோம்ல, அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், அதுக்கப்புறம் 2 இன்டிஜர் வேல்யூஸ் ஆல்சோ இஸ் ஸ்டோரிங் இன் திஸ் லிஸ்ட். ஓகே, நான் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ ஆஸ் திஸ் ஸ்ட்ரிங் இட் இஸ் டிஸ்பிளே பண்ணும்போது இப்படி கோட்ஸ்ல தான் வரும். ஓகே, now we'll see எப்படி வந்து லிஸ்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ல இருந்து எப்படி எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றோம்னு பார்த்துட்டோம். இங்க நம்ம என்ன பண்றோம்னா லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்க்கு எப்படி ஆக்சஸ் பண்றோங்கிறத பாக்குறோம். எப்படி, யூசிங் த இண்டெக்ஸ் நம்பர். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல, ஸ்டார்டிங் இதுவும் வந்து அரே மாதிரி 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். சோ a of 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஃப்ரூட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் 1 அப்படின்னு கொடுத்துட்டுனா ஃப்ளவர்ஸ் பிரிண்ட் ஆகும். 2 0 1 2 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா லீவ்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா a of 2 கொடுத்துட்டோம், அதனாலதான் உங்களுக்கு லீவ்ஸ்னு அவுட்புட் கிடைச்சிருக்கு. மறுபடியும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இங்கே யூஸ் பண்ணலாம். -1 கொடுத்தனா உங்களுக்கு லீவ்ஸ்ங்கிற அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் -2 கொடுத்துட்டோம்னா ஃப்ளவர்ஸ்ங்கிறது ஃப்ரூட்ஸ்ங்கிற அவுட்புட் வரும். ஓகே, இது ரெண்டுமே சிமிலரா இருக்குல்ல ஆக்சஸ் பண்றது. அதுக்கு அடுத்ததான் வந்து டபுள் டேட்டா டைப். டபுள் டேட்டா டைப் என்ன பண்ணுது, டபுளும் வந்து நம்ம சொல்லிட்டோம் ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் பைத்தான் ஆப்ஜெக்ட். ரைட், என்ன டிஃபரன்ஸ் இருக்கு லிஸ்ட் டபுள்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த மெயின் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா, லிஸ்ட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டபுள் அப்படின்னா வந்துட்டு இந்த பேரந்தசிஸ் யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த பிராக்கெட் ஓகே யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு இது, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறது வந்து எப்பவுமே வந்துட்டு டபுள்ஸ் ஆர் இம்மியூட்டபிள். அதுதான் வந்து difference between a tuple and list is that tuples are immutable. Immutable அப்படின்னா சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகே, ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா அது வந்து மாத்த முடியாது, அதனால நம்ம சொல்றோம் இம்மியூட்டபிள். ஆனா லிஸ்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சோ நம்ம இது ரெண்டுமே வந்து ஒரே காரியம் தான், ஒரே சேம் திங்க் சேம் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். ஆனா நம்ம சில ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணும்போது அப்ளிகேஷன் லெவல் சொல்றேன், இப்ப நம்ம நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆப்ல வந்து சிலது வந்து பிக்ஸ்டா இருக்கணும், அந்த வேல்யூ யூசரால சேஞ்ச் பண்ணக்கூடாது, யூசரும் ப்ரோக்ராமர் யாருமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே பிக்ஸா இருக்கணும். அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டபுள்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, so creating a tuple in Python, அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் நானு, இந்த bracket தான் யூஸ் பண்ணணும். Tuples are created by placing a sequence of values separated by comma like what, like list, with or without the use of parenthesis for grouping of data sequence. Tuple can contain any number of elements and of any data type, strings, integers, list or எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இப்ப வந்து this tuple அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நேம் கொடுத்திருக்கோம் டபுளுக்கு. இங்க பாருங்க, இது பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம tuple கிரியேட் பண்ணுவோம். இதுல வந்து எல்லாமே வந்து என்ன இருக்கு, ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஓகே, இது பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது கிடைச்சிடும், ரோஸ், ஜாஸ்மின், டாலியா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். இது உங்களுக்கு மறுபடியும் மாத்த முடியாது, ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா அவ்வளவு அந்த வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, கிரேப், பனானா, செரி, கிரேப், அதாவது நிறைய சேம் ரிப்பீட்டடா இருக்கு. கிரேப்பே வந்து 2 டைம் ரிப்பீட்டா இருக்கு, அப்புறம் செரி வந்து 2 டைம் ரிப்பீட்டா இருக்கு. திஸ் இஸ் அலோட் இன் டபுள். ஓகே, டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் அலோட்.
அது டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்கேன். Tuple items are ordered unchangeable, that is immutable, and allow duplicate values. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்ல, அது மாதிரி tuple items are indexed, first items are index 0 நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி tuples are ordered, it means items have a defined order, the order will not change. இப்போ வந்து நீங்க இந்த ஆர்டர் வந்து மாத்த முடியாது. ரோஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு. ஓகே, இட்ஸ் ஆர்டர்ட். unchangeable அப்படின்னா வந்து add or remove items after the tuple has been created. நம்ம மறுபடியும் அந்த லிஸ்ட் அந்த டபுள்குள்ள மறுபடியும் ஆட் பண்ண முடியாது, இருக்கிறது எதுவுமே ரிமூவும் பண்ண முடியாது. ஆனா லிஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த லிஸ்டில் ஆட் பண்ணலாம், ஏன்னா ரிமூவும் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இதுல வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணிருக்கு அப்படி நம்ம பார்த்துட்டோம். Tuples are indexed, they can have item with same value. See, இது இப்ப எப்படி டிஃபரன்ஸ் பண்றது, இந்த கிரேப் டிஃபரன்ஷியேட் பண்றது, கிரேப்புங்கிறது 2 டைம் ரிப்பீட்டா இருக்கு. சோ எப்படி இதே கிரேப்பை வந்து எனக்கு எடுக்க முடியும்? யூசிங் த இண்டெக்ஸ் வேல்யூ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. This is 0, this is 1, this is 2, this is 3. So this tuple of 3 அப்படின்னா இந்த கிரேப் தான் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? சோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம பண்றோம், ஆக்சஸ் பண்றோம். ஓகே, now we are going to see what is dictionary. So dictionary அப்படின்னா என்ன? டிக்ஷனரியும் டபிள்ஸ் அண்ட் லிஸ்ட் மாதிரி தான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஆனா இங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, நம்ம கீ வேல்யூ பெயர்ஸா தான் வந்துட்டு ஸ்டோர் பண்றோம். ஓகே, இதோட டிக்ளரேஷன், இதோட கிரியேஷன் எப்படின்னா வந்துட்டு யூசிங் ஏ கர்லி பிரேசஸ். டபிள்ஸ்ல நம்ம பார்த்தோம், இந்த பிராக்கெட் யூஸ் பண்றோம். அப்புறம் லிஸ்ட்ல வந்து நம்ம திஸ் பிராக்கெட், அதாவது ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றோம். ஓகே, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இங்க normal parenthesis and this is curly braces. Dictionary வந்து நம்ம curly braces தான் யூஸ் பண்றோம். Okay, key value pairs தான் யூஸ் பண்றோம். Key, then a colon, then value. This value can be repeated. This value can have duplicate values, no problem. But the key is unique. Key வந்து unique ஆ இருக்கணும். Okay, அப்புறம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, okay, see this point. A dictionary is a collection of which is ordered, changeable, and do not allow duplicates. Here you can see ordered. Okay, dictionary is ordered. Okay, that means the tuple மாதிரியே order change பண்ண முடியாது. ஆனா இங்க ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா பைத்தானோட முன்னாடி இருக்கிற வெர்ஷன், that means 3.6 வரை இருக்கிற வெர்ஷன்ல வந்து இது வந்து அன்ஆர்டர்டா இருந்தது. டிக்ஷனரினா அன்ஆர்டர்டா இருந்தது. பட் ஆஃப்டர் தட் 3.7ல இருந்து டிக்ஷனரி இஸ் ஆர்டர்ட். ஓகே, அது நோட் பண்ணிக்கோங்க. எப்படி டிக்ஷனரி கிரியேட் பண்றது? கர்லி பிரேசஸ் யூஸ் பண்றோம். see this is டிக்ஷனரி நேம் வந்து நம்ம கொடுத்துட்டோம், ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டோம். கர்லி பிரேசஸ்ல கீ வேல்யூ பெயர் சொன்னோம், கீ காலன் வேல்யூ. ஓகே, the value is string ஆ இருக்கு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோட்ஸ் யூஸ் பண்றோம். ஜஸ்ட் ஒரு இன்டீஜரா இருக்கு இல்லைன்னா ஒரு ஃப்ளோட்டா இருக்கு அப்படின்னா வந்து நம்ம ஜஸ்ட் அதை வந்து போட்டா போதும். ஓகே, see here car, truck, airbus, இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படிதான் பிரிண்ட் ஆகுது. பாருங்க, இதோட அப்ளிகேஷன் என்னங்கிறதெல்லாம் நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகே, இப்ப டிக்ஷனரி என்னங்கிறது மட்டும் நோட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் இதோட இதுல இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம டீடைலா பார்ப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறது இது என்ன, இம்யூட்டபிளா மியூட்டபிளா? see this dictionary is mutable, only tuples மட்டும் தான் immutable இருக்கு. ஓகே, tuples வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனா இது வந்து changeable, it can be changeable. values வந்து ஆட் பண்ணலாம், delete பண்ணலாம். ஓகே, see here இது வந்து நார்மலா வந்து நம்ம இப்படிதான் டிக்ளேர் பண்ணுவோம் டிக்ஷனரி. இல்லைன்னா வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். see dict அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிட்டு வேல்யூஸ் வந்து இது மாதிரி கூட கொடுக்கலாம். ஓகே, இப்படி கூட கொடுக்கலாம். இது வந்து நீங்க நோட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பட் திஸ் திங் இஸ் த காமன். இப்படிதான் வந்து நம்ம யூஸ்வலா பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, பட் பரவாயில்ல, அது புரியலன்னா கூட ஓகே. இன் ப்ரோக்ராம் லெவல்ல போகும்போது நம்ம இதெல்லாம் பார்ப்போம், பட் திஸ் இஸ் த நார்மல் சின்டாக்ஸ். ஓகே, ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? x equal to 10, y equal to 5, z equal to x plus y, print of z. இப்போ நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, இந்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நீங்களே ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டு செக் பண்ணணும். ஓகே, see x ஓட வேல்யூ வந்து 10 இருக்கு, y ல வந்து 5 இருக்கு, z equal to x plus y. என்ன சொல்லிருக்கு? பிளஸ்ங்கிறது வந்து கான்காட்டினேஷன் ஆபரேட்டராவும் யூஸ் பண்ணலாம், at the same time addition ஆபரேட்டராவும் யூஸ் பண்ணலாம். here these values are what? integer. integer அப்படிங்கும்போது என்ன ஆகும்? integerனா வந்து கண்டிப்பா வந்து ஆட் தான் பண்ணும். ஸ்ட்ரிங்கா இருந்தனா வந்து கான்காட்டினேட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா x 10, y 5, 10 plus 5 equal to 15. So you will get the answer as 15. Okay, next one. What does the type function return in Python? type function என்ன பண்ணும்? option A is value of the variable. value தான் உங்களுக்கு கிடைக்குமா? type of the variable. option C is memory address. option D is length of the variable. It's very easy, no? type of the variable, you will get the type. Next,
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹவு டு யூ கன்வெர்ட் a string to an integer in Python? ஸோ நீங்க வந்து கொஸ்டின் நல்லா ப்ராப்பரா ரீட் பண்ணணும். ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டிஜரா, இன்டிஜர்ல இருந்து ஸ்ட்ரிங்காங்கிறது நல்லா பார்த்துட்டு தான் வந்துட்டு எழுதணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டிஜருக்கு மாத்துறோம், ரைட்? ஸோ இன்டிஜரா தான் நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா வந்து என்ன சிண்டாக்ஸ் யூஸ் பண்றோம்? int of string, convert of int comma string, str to int of string, string to int of string அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம இது பண்ணிடலாம் யூசிங் திஸ் int of string. ஓகே, சோ நம்ம கன்வெர்ட் பண்ண போறது ஸ்ட்ரிங்கை தான் கன்வெர்ட் பண்ண போறோம். என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? இன்டா கன்வெர்ட் பண்ண போறோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. இது வந்து என்ன வந்து ஸ்டோர் ஆகும்? இந்த 5ங்கிறது a ஈக்குவல் டு 5. இந்த a வந்து ஸ்ட்ரிங்கா தான் வந்து பைத்தான் வந்து எடுத்துக்கும். இதை வந்து நம்ம இந்த 5 வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா int of a அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த a வந்து இந்த 5 ஸ்ட்ரிங் வந்து கன்வெர்ட் ஆகி இன்டிஜரா மாறிடும். Okay, so next question is what is the output of the following code? X oda value 5, y oda value 2. Now நம்ம என்ன operator யூஸ் பண்ணிருக்கோம்? Floor division operator யூஸ் பண்ணிருக்கோம், right? So என்ன உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்க்கலாம். போஸ்ட் பண்ணிட்டு ஆன்சர் பாருங்க. So 5 divided by 2 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு யூசுவலி என்ன கிடைக்கும்? 2 into 2 4. So 2 point then 5. 2.5 உங்களுக்கு கிடைக்கும், right? பட் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறது வந்து floor division. So இந்த floor value 2.5ங்கிற ஆன்சரோட floor value என்ன? 2. அதனால உங்களுக்கு 2 தான் ஆன்சரா கிடைக்கும். Floor operator which divides and round down to the nearest integer. Which of the following data type is immutable? Immutable இருக்கிறது என்ன? Tuples நம்ம படிச்சிருக்கோம்ல, tuples. Next one, how do you concatenate two strings in Python? ரெண்டு string கொடுத்துட்டு எப்படி concatenate பண்ணுவோம்? We already know this, plus operator use பண்ணிட்டு. Now, how do you convert a floating point number to an integer in Python? இது மாதிரி கொஸ்டின் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். See, நல்லா ரீட் பண்ணணும். A floating point number to an integer. So, இன்டிஜருக்கு தான் மாத்துறோம். So, int of கண்டிப்பா வரணும். Right? Int of. So, int of இங்க தான் இருக்கு. So, அந்த floating point number வந்து மேபி அதோட வேரியபிள் நேம் மேபி நம்பர்னு இருக்கலாம். Floating point number. Okay, the variable name is number. So, int of number. Okay, next question. Which Python data type maintains the order of elements inserted? Order of elements maintain பண்றது dictionary maintain பண்ணுவோம் நாம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் list also. List வந்து order maintain பண்ணுவோம். Both B and C. List always maintain insertion order. Starting from Python 3.7, dictionaries also maintains the insertion order of keys by default. Okay, so நம்ம இவ்வளவுதான் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல இருந்தே நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது நம்ம லைவ் செக்ஷன்ல பார்க்கலாம். அது இல்லாம இப்போ நம்ம என்ன கவர் பண்ணிருக்கோம்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் I'll show you that. இந்த சிலபஸ்ல இந்த பார்ட் தான் நம்ம இப்ப கவர் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிருக்கோம். இதுல இருந்தெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இல்லாம வந்து தியரிட்டிக்கலா ஒன்றும் சொல்லறதுக்கு இல்ல. மேபி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீடைலா இதுல இருந்து பார்க்கலாம். ஓகே, சோ அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இந்த பார்ட் இந்த மூணுமே வந்து மேபி ஒரு கிளாஸ்ல கிளப் பண்ண முடியுமா பாக்குறேன். திஸ் 4. ஓகே, இதுல இருந்து நிறைய ஆபரேஷன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் பைத்தான் லைப்ரரிஸ், கண்டிஷனல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஈஸி தான், நம்ம ஈஸியா பாத்துடலாம். தென் பைத்தான் லைப்ரரிஸ் கொஞ்சம் டீடைலா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு செக்ஷன் இவ்வளவுதான். இப்ப என்ன பண்றீங்கன்னா இது கிளாஸ் வந்து நல்லா கவனிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, நோட்ஸ் எடுக்கும்போது வந்து உங்க மைண்ட்ல வந்து அது வந்து ஸ்டோர் ஆயிடும். அது அப்பவே வந்து நீங்க படிக்கும்போதே வந்துட்டு நோட்ஸ் எடுக்கும்போது வந்து நீங்க படிக்கிறீங்க, லிசன் பண்றீங்க, அப்படியே வந்து உங்களோட மெமரியில நீங்க ஸ்டோரும் பண்றீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணா போதும். மறுபடியும் இந்த வீடியோ பார்க்க கூட தேவையில்லை. ஜஸ்ட் அந்த நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணா போதும். மறுபடியும் இந்த டாபிக்ஸ் மறுபடியும் நம்ம பார்ப்போம், இன் டீடைலா பார்ப்போம். ஓகே, சோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போகணுமா, என்னோட தமிழ் புரியுதா, எல்லாமே கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுங்க. சோ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னோட டீச்சிங் ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சோ மச்.